Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வீராக, எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வீராக, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஓ ஹalleluya. அற்புதங்கள் நடப்பதாக, அநேகருடைய இருதயம் உமக்கு நேராய் திருப்பப்படுவதாக. ஹalleluya. பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த இரவு வேளையிலே ஆண்டவரே இந்த ஆராதனையிலும் ஆராதனையின் மூலமாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்ப்பவரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, ஓ நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம்முடைய வல்லமையினால் ஓ இந்த இரவு வேளையிலே எங்களை நிரப்புவீராக, உம்
வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஓ, நீராளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய வழி நடத்துதலினால், உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. ஓ, இந்த இரவு வேளையிலே யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் முன்குறித்து வைத்திருக்கின்றீரோ ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படி, ஒவ்வொருடைய இருதயங்களும் உமக்கு நேராய் திருப்பப்படும்படி, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதங்கள் நடக்கும்படி, அதிசயங்கள் நடக்கும்படி, இயேசுவே ரட்சிப்பு நிறைவேறும்படி, அநேகர் ரட்சிக்கப்படும்படி வேண்டிக் கொள்கின்ற காரியங்கள், ஜெபிக்கின்ற காரியங்களுக்கு உம்மிடத்திலிருந்து அற்புதமான பதில்களை பெற்றுக் கொள்ளும்படி உம்முடைய வல்லமையினால் நீர் நிரப்புவீராக. நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படி நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா வெறுமைகளையும் நிறைவாக்கும்படி நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஒழுங்கின்மைகளை ஒழுங்காய் மாற்றுவீராக. ஒழுங்கின்மைகள் எல்லாம் ஒழுங்காய் மாறட்டும். வெறுமை எல்லாம் நிறைவாய் மாறட்டும். குறைவு எல்லாம் நிறைவாய் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும். வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் ஆளுகை செய்யும். வாழ்க்கையில் நீர் ஆளுகை செய்யும். வாழ்க்கையிலும் ஆண்டவரே, முழு ஹல்லேலூயா சரீரத்திலும் ஆண்டவரே, கையிட்டு செய்கின்ற வேலையிலும், படிப்பிலும், எல்லா எல்லைகளிலும் மாற்றம் உண்டாகும்படி ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா ஜீசஸ், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால், எல்லாரும் கேட்கலாம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஓ, நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராக. இந்த இரவு வேளையிலே நடைபெறுகின்ற இந்த 75 minutes anointing youth serviceக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. கலந்து கொண்டு இருக்கின்ற, இன்னும் நீர் அழைத்து கொண்டு வர இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பெரியவர்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. எதற்காக இந்த ஜெபத்தை நீர் நடத்துகிறீரோ, எதற்காக இந்த ஆராதனை நீர் நடத்துகிறீரோ, அந்த நோக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், வாழ்க்கையின் மூலமாகவும் நிறைவேறுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நோக்கமும் உம்முடைய சித்தமும் நிறைவேறுகிறதற்கு விரோதமாய் இருக்கின்ற எல்லா சாத்தானுடைய கிரியைகள், எல்லா மனுஷிக வல்லமைகள், எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், எல்லா அசுத்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் வழிநடத்தும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், பரமண்டலம் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த 75 minutes ஆராதனை மூலமாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த இரவு வேளையிலே இந்த 75 minutes யூத் சர்வீஸில் கலந்து கொண்டு இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கின்றேன். The name of Jesus we welcome you each and everyone. 9 மணியிலிருந்து 10:15 மணி வரைக்கும் இந்த ஜெபமானது நடைபெறும். போன 2 மாதம் நம்மளால் நடத்த முடியல. ஏன்னா அக்டோபர் மாதம் நமக்கு யூத் ஈவினிங் சர்ச்சில் வச்சுருந்தோம். இங்கே சங்கநாதபுரம் சர்ச்சில் யூத் ஈவினிங் ஆஃப்லைனில் எல்லாருமே வந்து
கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணவும் நிறையா காரியங்கள் செய்வோம். ஆண்டவர் உதவி செய்தார். அது கூட யூடியூப்பில் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸுன்ற தலைப்பில் பிரசங்கம் பண்ணியிருப்போம். நீங்கள் கேட்காதவர் நீங்கள் கேட்கலாம். இந்த ஆராதனை முடிச்சுட்டு போய் நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். அதனால போன மாதம் நடத்த முடியல, அதுக்கு முந்தின மாதம் நமக்கு கண்டினியூஸாக ப்ரேயர் இருந்தது. இந்த மாதமும் நம்ம முன்னாடியே நடத்தலான்னு வச்சோம். 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்ததுனால அது எல்லாத்தையும் முடித்து இன்றைக்கி நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நாளைக்கு புதிய மாதத்திற்குள்ளே போகிறோம். அல்லேலூயா. அதனால் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றேன், கீழே லிரிக்ஸ் போடுவாங்க. லிரிக்ஸை பார்த்து வாலிபர்களாக எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசுவை ஆராதிக்க, இயேசுவை மகிமைப்படுத்த, இயேசுவை நினைக்க, இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள, இயேசுவோடு வாழ்ந்து ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற இந்த ஆராதனை நமக்கு உதவி செய்கிறது, உறுதுணையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நான் கேள்விப்பட்ட நிறைய ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் ஒரு சிலர் கலந்து கொள்கிறீங்க. இயேசுவை பற்றி தெரியாதவர்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சும்மா எதர்ச்சியாக ஆக்சிடென்டலாலாம் உள்ள வரல, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு முன் குறித்திருக்கின்றார். அதனால் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம், ராஜாதி ராஜா இயேசு. அல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடப்போகிறோம், ராஜாதி ராஜா இயேசு. உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் அவர் தான் ராஜா. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை உருவாக்குகிறவர். ஒரு வசனம் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஃபுல் பவர் கண்ட்ரோல் எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. அதனால் ராஜாதி ராஜா இயேசு, அகிலத்திற்கும் ஆண்டவர் அவரே, உலகத்திற்கே ஆண்டவர், உலக இரட்சகர் இயேசு. அல்லேலூயா. அகிலத்திற்கும் ஆண்டவர் அவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர், எல்லாத்துக்கும் தலைவர் இயேசு. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். உங்களையும் என்னையும் உண்டாக்குனது இயேசு. நமக்கு சுவாசத்தை மூச்சு காத்த கொடுத்தது இயேசு. அதனால தான் இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் போடுறோம். அல்லேலூயா. இயேசு எல்லோருக்கும் ஆண்டவர். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இயேசு கடவுள் கிடையாது, உலகத்திற்கே இயேசு கடவுள். எல்லாருக்கும் நல்லது செய்கிறார். எல்லாரும் இயேசுவே அப்படின்னு அவரை நோக்கி கூப்பிட்ட எல்லாருக்கும் அவர் விடுதலையை தராரு, சுகத்தை தராரு, ஆசீர்வாதத்தை தராரு. எல்லாத்துக்கும் மேலே அவரை கூப்பிட்டு அவரை ஏற்றுக்கிட்டு அவரோட வாழ்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனும் தரார். மரணத்துக்கு பின்பாகவும் நல்ல வாழ்க்கை இருக்குது, பூமியிலேயும் நல்ல வாழ்க்கையை தரார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசு. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி, பிரச்சனையை நினச்சிட்டு இருக்க வேணாம், கஷ்டத்தை நினச்சிட்டு இருக்க வேணாம். இயேசு இந்த இரவு வேளையிலே உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளும் உன் வாழ்க்கையவே மாற்றுவார், உன் சிந்தனையை மாற்றுவார், ஆசீர்வாதமாய் உன்னை வாழ செய்வார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசு. எல்லாரும் கைகளை தட்டி லிரிக்ஸை பார்த்து எங்களோடு இணைந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு. அகிலத்திற்கும் ஆண்டவர் அவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. அகிலத்திற்கும் ஆண்டவர் அவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. இயேசு எல்லோருக்கும் ஆண்டவர். இயேசு எல்லோருக்கும் ஆண்டவர். இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார். ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு. உன் கண்ணீரெல்லாம் நீக்குவார், துக்கமெல்லாம் மாற்றுவார், சந்தோஷ வாழ்வு தருவார். உன் கண்ணீரெல்லாம் நீக்குவார், துக்கமெல்லாம் மாற்றுவார், சந்தோஷ வாழ்வு தருவார். இயேசு சந்தோஷம் தருகிறார். இயேசு சந்தோஷம் இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், வாழ்வு தருகிறார். ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு,
ராஜாதி ராஜா இயேசு. கண்ணீரெல்லாம் நீக்குவார், துக்கமெல்லாம் மாற்றுவார், சந்தோஷ வாழ்வு தருவார். உன் கண்ணீரெல்லாம் நீக்குவார், துக்கமெல்லாம் மாற்றுவார், சந்தோஷ வாழ்வு தருவார். இயேசு சந்தோஷம், இயேசு சந்தோஷம் தருகின்றார். ஓ இயேசு சந்தோஷம் தரு. எல்லாரும் கைகளை தட்டி இயேசு வாழ்வு, இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார். ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இந்த பொல்லாத உலகிலே பாவத்தில் மடிந்திடும் எல்லோருக்கும் வாழ்வு தருபவர். இந்த பொல்லாத உலகிலே பாவத்தில் மடிந்திடும் எல்லோருக்கும் வாழ்வு தருபவர். இயேசு புது வாழ்வு, இயேசு புது வாழ்வு தருகின்றார். ஓ இயேசு புது வாழ்வு தருகின்றார். இயேசு வாழ்வு, இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார். ஓ ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு. சாபங்கள் நீக்குவார், சாபங்கள் நீக்குவார், நோய்கள் குணமாக்குவார், சுகவாழ்வு உனக்கு தரு. எல்லா சாபத்தையும் நீக்குவார். உன் சாபங்கள் நீக்குவார், நோய்கள் குணமாக்குவார், சுகவாழ்வு உனக்கு தருவார். இயேசு, இயேசு சுகவாழ்வு தருகின்றார். இப்பவே தரார். இயேசு சுகவாழ்வு தருகிறார். இயேசு, இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், வாழ்வு தருகிறார். ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு. சாபங்கள், உன் சாபங்கள் நீக்குவார், நோய்கள் குணமாக்குவார், சுகவாழ்வு உனக்கு தருவார். உன் சாபங்கள் நீக்குவார், நோய்கள் குணமாக்குவார், சுகவாழ்வு உனக்கு தருவார். இயேசு, இயேசு சுகவாழ்வு தருகின்றார். ஓ இயேசு சுகவாழ்வு தருகி. இயேசு வாழ்வு, இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், வாழ்வு தருகிறார். ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு. சந்தோஷமாய் ராஜாதி, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு. அல்லேலூயா. மறுபடியும் பாட போகிறோம். இதே சரணங்களை மீண்டும் ஒரு விஷயம் பாட போகிறோம். என் சாபங்கள் நீக்குவார், என் நோய்கள் குணமாக்குவார், சுகவாழ்வு எனக்கு தருவார்னு பாட போகிறோம். அல்லேலூயா. இந்த இரவு வேளையிலே 75 minutes யூத் சர்வீஸிலே கலந்து கொள்கின்ற அநேகர் ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். கலந்து கொள்கின்ற உங்களை பார்த்து நீங்களே பாடணும். என் சாபங்களை இயேசு நீக்குவார். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பினதற்கு காரணம் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து, அவரை யாரும் வலுக்கட்டாயமெல்லாம் எதுவும் செய்யலை, அவர் தான் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து சரீரம் கிழிக்கப்பட்டு இந்த கடவுள் இயேசு மரித்து உயிரோடு எழும்பினதற்கு காரணம் நீ சாபங்கள் இல்லாமல் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்ம சாபங்கள் இல்லாமல் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். என் சாபங்கள் நீக்குவார், நோய்கள் குணமாக்குவார். எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொன்னாலும் சரி, இயேசு பைபிள் எழுதியிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். அவருடைய தழும்புகளை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? சுகம் ஆயிட்டீங்கன்னு அவர் போட்டிருக்கிறார். சிலுவையில் சிந்தின எல்லா இரத்தமும் உங்களை சுகமாய் வாழ வைக்கணும் என்பதற்காகவும். அல்லேலூயா. அதனால நோய்கள் குணமாக்குவார், சுகவாழ்வு எனக்கு தருவார்னு பாட போகிறோம். அல்லேலூயா. இயேசு சுகவாழ்வு தருகிறார். இந்த இரவு வேளையில் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் சரி,
இயேசு உன்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற எல்லா வியாதியிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய பலவீனங்களிலிருந்து உனக்கு பலன் கொடுத்து சுக வாழ்வை உனக்கு தருவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், உங்கள் நீங்கள் நெருங்கின வட்டாரத்தில் இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். இயேசு சுக வாழ்வு தருவார். அல்லேலூயா. இந்த பாடலை மறுபடியும் பாட போகிறோம், அடுத்த ஸ்டான்ஸாவே பாட போகிறோம். கண்ணீரெல்லாம் நீக்குவார். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீ பிரச்சனையை நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை, உன் பாரத்தை எல்லாத்தையும் ஏன் மேலே வச்சிரு, உன் கண்ணீர் எல்லாத்தையும் நான் தொடச்சிட்றேன், நான் இருக்கிறேன் உன் கூட அப்படின்றார். அல்லேலூயா. அதனால பாட போகிறோம், என் கண்ணீர் எல்லாம் நீக்குவார், துக்கமெல்லாம் மாற்றுவார். எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் சரி, இந்த இரவு வேளையில் ஏசப்பா கிட்ட சொல்லிடுங்க, உங்களோட துக்கத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுங்க. பைபிள் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எங்கேயோ போங்கன்னு சொல்லலை, என்னிடத்தில் வாருங்கள். இயேசு மட்டும்தான் இதை சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் ஏன்ட்ட வாங்க, ஏன்ட்ட வந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் இறக்கி வச்சு ஏன்ட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானத்தை தரார். அதான் அந்த பாட்டு சொல்லுது, கண்ணீரெல்லாம் நீக்குவார், துக்கமெல்லாம் மாற்றுவார், சந்தோஷ வாழ்வு தருவார். நிறைய பேர் சொல்லி கேட்குறோம் இல்லையா, எவ்வளோ காசு இருந்தாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் நமக்கு நிம்மதி இருக்குது, நமக்கு சந்தோஷம் இருக்குது. அது நம்மால் உண்டாகிறது கிடையாது, இயேசுவால் உண்டானது, இயேசு கொடுத்துட்டு போனது, இயேசு நம்மோடு இருக்கிறதுனால ஒவ்வொரு நாள் நம்ம அனுபவிக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் பாட போகிறோம், என் கண்ணீர் எல்லாம் நீக்குவார், துக்கமெல்லாம் மாற்றுவார், சந்தோஷ வாழ்வு தருவார். எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் எவ்வளோ இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு பாட போகிறோம். அதே சந்தோஷத்தை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் கண்ணீரெல்லாம் நீக்குவார், துக்கமெல்லாம் மாற்றுவார், சந்தோஷ வாழ்வு தருவார். என் கண்ணீரெல்லாம் நீக்குவார், துக்கமெல்லாம் மாற்றுவார், சந்தோஷ வாழ்வு தருவார். இயேசு சந்தோஷம் தருகின்றார். ஓ இயேசு சந்தோஷம் தருகின்றார். இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், வாழ்வு தருகிறார். ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு. சாபங்கள், என் சாபங்கள் நீக்குவார், நோய்கள் குணமாக்குவார், சுகவாழ்வு எனக்கு தருவார். என் சாபங்கள் நீக்குவார், நோய்கள் குணமாக்குவார், சுகவாழ்வு எனக்கு தருவார். விசுவாசத்தோடு இயேசு சுகவாழ்வு தருகின்றார், உனக்கு தருவார். இயேசு சுகவாழ்வு தருகின்றார். இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், வாழ்வு தருகிறார். ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு. பொல்லாத இந்த பொல்லாத உலகிலே பாவத்தில் மடிந்திடும் எல்லோருக்கும் வாழ்வு தருபவர். இந்த பொல்லாத உலகிலே பாவத்தில் மடிந்திடும் எல்லோருக்கும் வாழ்வு தருபவர். இயேசு புது வாழ்வு, புது வாழ்வு தருகின்றார். ஓ இயேசு புது வாழ்வு தருகின்றார். இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார், வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார். ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா. மறுபடியும் இந்த பொல்லாத உலகிலே பாவத்தில் மடிந்திடும் எல்லோருக்கும் வாழ்வு தருபவர். இயேசுவே பொல்லாத உலகிலே பாவத்தில் மடிந்திடும் எல்லோருக்கும் வாழ்வு தருபவர். இயேசு புது வாழ்வு, இயேசு புது வாழ்வு தருகின்றார். ஓ இயேசு புது வாழ்வு
தருகின்றார். இயேசு இயேசு வாழ்வு தருகிறார். இயேசு வாழ்வு தருகிறார். இயேசு வாழ்வு தருகிறார். வாழ்வு தருகிறார். ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, ராஜாதி ராஜா இயேசு. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசு. அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் மட்டுமே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. இன்னொரு ஒரு பாடலை பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தண்ணீர் மீது நடந்தார், கடும் காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அதட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதை இயேசு செஞ்சார். அல்லேலூயா. அசால்ட்டாக செஞ்சார். காற்றையும் கடலையும் அதட்டினார். ஒரு வசனம் இருக்குது, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. இவர் அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார், எப்பேற்பட்ட கடவுளாக இருப்பார். அசால்ட்டாக அதை செஞ்சார். அல்லேலூயா. தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவன் அவர், அவர் என்னோடு இருக்கிறார். அதுதான் அந்த பாடல் சொல்லுகிறது. அல்லேலூயா. உயிர் தெழுந்த தேவன் அவர் என்னோடு இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் காப்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே. அல்லேலூயா. எல்லாரும் பாட போகிறோம். தண்ணீர் மீது நடந்தார், கடும் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், கடும் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே. எல்லாரும் இயேசுவே இயேசுவே என்னை என்றும் காண்பவர். இயேசுவே என்னை என்றும் நடத்துவார். இயேசுவே என்னோடு இருப்பவர். இயேசுவே இயேசுவே என்னை என்றும் காண்பவர். இயேசுவே என்னை என்றும் நடத்துவார். இயேசுவே என்னோடு இருப்பவர். இயேசுவே. தண்ணீர் மீது நடந்தார், தண்ணீர் மீது நடந்தார், கடும் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், கடும் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும். எல்லாரும் இயேசுவே இயேசுவே என்னை என்றும் காண்பவர். இயேசுவே என்னை என்றும் நடத்துவார். இயேசுவே என்னோடு இருப்பவர். இயேசுவே. நம்பிக்கையோடு இயேசுவே என்னை என்றும் காண்பவர். இயேசுவே என்னை என்றும் நடத்துவார். இயேசுவே என்னோடு இருப்பவர். இயேசுவே. மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை. கைகளை தட்டி இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் இரட்சகர். இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் இரட்சகர். இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் இரட்சகர். இயேசுவே இயேசுவே
நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். அதே தேவன் உயிர்த்தெழுந்தார். அதே தேவன் இன்றும் உன்னோடு இருக்கிறார். அப்போ நீனும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தாண்டி வர முடியும், எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ள முடியும், வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ முடியும். மறுபடியும் இந்த கடைசி சரணத்தை பாடப்போகிறோம். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். முதலாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும். இரண்டாவது இயேசுவை எல்லார் கண்களும் காணும்படி அவர் வருவார். அல்லேலூயா. அந்த இயேசு இந்த அகிலத்தையே ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசுவை நாம் இன்று ஆராதிக்கிறோம், இன்று மகிமைப்படுத்துகிறோம், இன்று அவரை உயர்த்துகிறோம். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இன்னைக்கு இந்த இயேசுலாம் கிடையாதுங்க, இவரெல்லாம் என்னங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம வாழ்கிறோம், நமக்கு ஏதோ நம்ம சம்பாதிக்கிறோம், ஏதோ ஏன் பலம்தான், அதெல்லாம் கடவுள்லாம் ஒருத்தரும் கிடையாது, இயேசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு வாழ்கிற ஆட்கள் அன்னைக்கு அவரை பார்த்து புலம்புவாங்களா, ஐயோ நான் விட்டுட்டேனே ஒரு நாள். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நாம் ராப்சர்லே போயிடுவோம். அல்லேலூயா. சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதே நாம் போயிடுவோம். ஒரு சிலர் இதெல்லாம் கிடையாதுன்றாங்க, இருக்குது, இது உண்டு. அல்லேலூயா. அது நடக்கிறப்ப தெரியும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்காக தான் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் அகிலத்தை ஆளுகை செய்கிறார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர். இயேசுவே, அந்த இயேசு என்கின்ற பெயரை சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்கும். விசுவாசத்தோடு சொல்லணும். சும்மா கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறத ஆட்கள் நம்ம கிடையாது. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த இயேசு யார் என்பதை தெரிந்து அறிந்து உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். மேகங்கள் நடுவில் மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே 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 அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே 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 அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்ம அடுத்த காரியத்திற்குள்ளே கடந்து போகிறோம். இப்பொழுதுமாய் ஒரு முக்கியமான நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். இல்லை சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் ஆமென் ஆமென். குயிக்காக அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். ஞாயிறு ஆராதனைகள் சண்டேஸில் நீங்கள் எங்கேயும் நான் சர்ச்சுக்கு எங்கேயும் போகிறதில்ல, நான் வந்து வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, இயேசுவே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால், வாரந்தோறும் நீங்கள் ஞாயிறு ஆராதனையில் எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். காலையில் முதல் ஆராதனை 6:30 மணிக்கு காலையில் முதல் ஆராதனை இங்கே செங்கலாண்டபுர சபையில் வைத்து நடைபெறும். காலை 10 மணிக்கு இரண்டாவது ஆராதனை மிஸ்பா பிளெஸ்ஸிங் சென்டர் சாந்தா நகரில் நமக்கு நடைபெறும். மறுபடியும் மூன்றாவது ஆராதனை மாலை 6 மணிக்கு இங்கே மறுபடியும் எகெயின் செங்கலாண்டபுர சர்ச்சில் நடைபெறும். ஈவினிங் சில்ட்ரன்ஸ் சர்வீஸ் சிறுவர் ஆராதனை மாலை 7 மணிக்கு கீழே செங்கலாண்டபுரம் சர்ச் கீழே நடைபெறும். நான் எந்த ஆராதனைக்கு போகவில்லை என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். ஆன்லைனிலே காலையில் ஆராதனையானது வரும். நீங்கள் அதிலையும் பார்த்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்கள்
ஆராதனையை நீங்கள் ஷேர் செய்யலாம். 75 மினிட்ஸ் வாலிபர் ஆராதனை நாங்கள் ஆன்லைனில் யூடியூப்பில் நாங்கள் இப்படி நடத்தி கொண்டு வருகிறோம். வாரந்தோறும் 2வது சனிக்கிழமை இரவு 9 to 10:15 வரையிலும் 75 நிமிடம் இது நடைபெறுகிறது. எப்பயும் செகண்ட் சாட்டர்டே தான் வச்சுக்கிட்டு இருந்தோம், நடத்தி கொண்டு வந்தோம். இந்த மாதம் நமக்கு கண்டினியூஸ் ப்ரேயர் 21 days இருந்ததுனால சாட்டர்டேஸும் நமக்கு ப்ரேயர் இருந்துச்சு, ஈவினிங் சர்வீஸ் நடந்துச்சு. ஸோ அதனால் எங்களால் நடத்த முடியவில்லை. முடிந்ததற்கு பிற்பாடு இந்த மாதம் மட்டும் நமக்கு கடைசி சாட்டர்டே நடக்குது. அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறதுனால அடுத்த மாதமும் எப்போ நடத்துவோம் அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டில் போடுவோம். சர்ச் குரூப்பில் வரும், உங்களுக்கு தனியாக வரும். டெய்லி டிவோஷன் தினந்தோறும் காலையில் வசனமும் ஜெபமும் எனக்கு வரவில்லை என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய பெயரோடு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தினந்தோறும் காலையில் வசனமும் ஜெபமும் அனுப்ப எங்களுக்கு வசதியாக இருக்கும். கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை 24ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு, 24ஆம் தேதி 24th நைட் நமக்கு இந்த சர்ச்சில் 10:30 மணிக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை இங்கே நடைபெறும். ஃபுல்லாக இங்கிட்டு சேர் போட்டிருப்போம், அங்கிட்டும் சேர்ஸ் போட்டிருப்போம். நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். 24ஆம் தேதி இரவு நமக்கு நடைபெறுகிறது. 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். கொயர் ப்ராக்டிஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, ஸ்கிட் ப்ராக்டிஸ் நடக்குது. 9ஆம் தேதியிலிருந்து கேரல் ரவுண்ட்ஸ் வரும். ஸோ எல்லாத்துலேயும் இயேசு மகிமைப்பட வேண்டும். இயேசு யார் என்பது இன்னும் அதிகமாய் வெளிப்பட வேண்டும், விளங்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறோம். டர்ன் யுவர் அட்டென்ஷன் டு ஸ்டேஜ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எப்பயுமே அட்டென்ஷனாக தான் இருக்கிறோம். எல்லாரும் நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். சரி, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு இயேசுவினிடம் முழுமையாய் திரும்புங்கள். எல்லாரும் சொல்லலாம், நன்றாய் கவனியுங்கள். இயேசுவினிடம் இல்லைன்னா இயேசுவினிடத்திற்கு முழுமையாய் திரும்புங்கள். டர்ன் டு ஜீசஸ். இயேசுவினிடத்திலே முழுமையாய் திரும்புங்கள். இதுதான் இன்றைக்கி என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் நிற்கிறேன், எனக்கு ஆப்போசிட்டில் யாரையாவது வச்சுக்கோங்க, யாரோ ஒரு XRY யாரோ ஒரு பையன் நின்றுட்டு இருக்கிறான்னு வைங்க. அவன் என்னையே பார்த்துட்ருக்குறான், நான் வேறு ஏதோ லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ நான் திரும்பி ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அந்த பையன் என்ன சொல்லுவான், என்கிட்ட ஃபுல்லாக திரும்புப்பா, என்கிட்ட பாரு, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ என்னை பாரு அப்படின்மா. இன்னும் வேறு ஏதாவது பாருங்கள், செல்ஃபோனில் பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு ஃபோனை காட்டுறப்பையோ இல்லை சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறப்பையோ பாருங்கள், பிள்ளைங்க அப்படியே வேறு எங்கிட்ட திரும்பிட்டு இருக்கோம். அப்போ என்ன சொல்லுவோம், ஃபுல்லாக எங்கிட்ட திரும்பு, அப்போ தான் கரெக்டாக ஊட்ட முடியும், அப்போ தான் அதை சரியாக பார்க்க முடியும். அப்போ இந்த பிரசங்கத்தில் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், இயேசுவினிடத்திலே நாம் முழுவதுமாய் திரும்ப வேண்டும். ஏன் திரும்பணும், எப்படி திரும்பணும், எதுக்காக திரும்பணும், எல்லா கேள்வியும் இருக்குது இல்லையா? ஏன் திரும்பணும், எதுக்கு திரும்பணும், எப்படி திரும்பணும், இது எல்லாத்தையும் இந்த பிரசங்கத்தில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நீங்கள் கையில் பைபிள் வச்சுருந்தா ஓகே, பைபிள்னாக்கா ஸ்க்ரீனில் நாங்கள் வசனம் போடுவோம், அதை கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16-17 இதை தான் வாசிக்க போகிறோம், கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புஸ்தகமே இதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16-17 வாசிக்க போகிறோம். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். சரி, மறுபடியும் வாசிக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த வசனம் யாரை சொல்லுதுன்றதை சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வாசிக்க போகிறோம். இது இயேசுவை பற்றி இந்த வசனம் சொல்லுது. இயேசுவை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது. எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் வாசிப்போம், அதுக்கப்புறமேட்டுக்கு நான் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. யாருடைய முகம்? இயேசுடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனாய் இருந்ததுன்னு, சூரியனை போல இருந்தது. நான் அவரை கண்டபோது, இந்த இடத்துல இது யார் எழுதுறான்னா, யோவான்ற ஒருத்தர் எழுதுறார், சீசர் எழுதுறார், யோவான்றவர் எழுதுறார். யோவான் அவரை பார்த்த உடனே செத்தவனை போல, செத்து போயிட்டா எப்படி பொத்துன்னு விழுவாங்க,
அந்த மாதிரி செத்தவனை போல அவரோட பாதத்தில் விழுந்துட்டாராம் யோவான். சரி, எல்லாம் பைபிளை ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்பொழுது கவனியுங்க, எதுக்காக யோவான் செத்தவனை போல விழுவணும்? எதுக்காக அவரை பார்த்தோன்னையும் எதுக்காக செத்தவனை போல விழுவணும்? என்ன ஆச்சு அந்த இடத்துல? இது எப்போ நடந்த சம்பவம்? இதெல்லாத்தையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை வைத்து தான் இயேசுவினிடம் முழுமையாய் திரும்புங்கள் என்கின்ற பிரசங்கத்தை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட போகிறார். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரசங்கம். ஒரு சிலர் வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடவே மாட்டாங்க, அதை ரொம்பவும் தள்ளி வச்சுருவாங்க. ஆனால் நம்ம ஒரு சில வாரங்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்தும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படிலாம் எந்த புஸ்தகத்தையும் நம்ம ஒதுக்கக்கூடாது. பைபிளில் எல்லா புஸ்தகமே நம்ம நல்லதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றிலும் மூலமாக இயேசுவை நாம் பார்க்க முடியும், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். கவனியுங்கள், இந்த யோவான் அப்படின்றவர் இயேசு மனித உருவெடுத்து, கடவுள் இந்த இயேசுன்ற இந்த கடவுள் மனிதனாக உருவெடுத்து பூமியில் பிறந்து வாழ்ந்த நாட்களிலே இயேசுவோட இருந்த 12 சீடர்களில் ஒருத்தர் இந்த யோவான். எப்படி இயேசுவோட பேதுரு இருந்தாரோ, எப்படி இயேசுவோட யூதாஸ் இருந்தாரோ, எப்படி இயேசுவோட 12 சீஷர்கள் இருந்தாங்களோ, அந்த 12 சீஷர்களில் ஒரு ஆள், அது ரொம்ப க்ளோஸான ஆள் இந்த யோவான். யோவானுக்கு முன்னாடியே இயேசுவை தெரியும் இல்லையா? ஏன்னா வாழ்ந்த நாட்களில் இயேசு மனிதனாய், அதான் கடவுள் இயேசு மனிதனாய் உருவெடுத்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் யோவான் இயேசுவோடு இருந்தவர் தான். அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்ன்றது யோவானுக்கு தெரியும். இயேசுவை பார்த்துருக்கிறார் யோவான். இப்போ வாரம் சண்டே சர்வீஸ்க்கு வரவங்க, இல்லைனா இந்த 75 மினிட்ஸ் ப்ரேயரில் என்னை பார்க்குறவங்களுக்கு நான் யாருன்றது தெரியும்ல. என்னோடய ஃபேஸ், என்னோடய கண் எங்கே இருக்கும்? கண் தலை மேலே இருக்குமா? அதாவது மண்டை மேலே முடிக்கு நடுவில் என் கண் இருக்கும்? கிடையாது. என் கண் எங்கே இருக்குன்றது தெரியும், என் மூக்கு எங்கே இருக்குன்றது தெரியும், என் கை எங்கே இருக்குன்றது தெரியும். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் இல்லையா? ஏன்னா என்னைய பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாருன்றது உங்களுக்கு. அந்த மாதிரி யோவான் இயேசுவோட வாழ்ந்தவர். யோவானுக்கு இயேசு எப்படி இருப்பார்ன்றது நல்லாவே தெரியும். ரெண்டாவது, இந்த யோவான் இயேசு செஞ்ச எல்லா அற்புதங்களையும் பார்த்தார். ஏன்னா கூடவே தானே இருந்தார். இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது இதெல்லாம் அவருக்கு தெரியும். குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தது அவருக்கு தெரியும். செவிடர்களுக்கு காது கேட்க இயேசு செஞ்சது அவருக்கு தெரியும், யோவானுக்கு தெரியும். பேச முடியாத ஊமைக்கு பேச வச்சது யோவானுக்கு தெரியும். இயேசு எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர்ன்றது யோவானுக்கு தெரியும். இயேசுவோட ரொம்ப ஐக்கியமாக இருந்தவர் யோவான். யோவானுக்கு பாருங்க, எதுக்காக இந்த யோவானை பற்றி பேசிட்டு இருக்கேன்னா, இந்த யோவான் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர். இந்த யோவான் ஏன் இயேசுவை பார்த்த உடனேயும் செத்தவனை போய் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கவனிங்க, இந்த யோவானுக்கு இயேசுவை பற்றி நல்லாவே தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர்ன்றது தெரியும், எல்லாமே தெரியும். இயேசு மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போயிட்டார். அதற்கு எல்லாத்துக்கும் அப்புறம் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தரிசனமாகிறார். தரிசனம் அப்படின்னா கனவுக்கெல்லாம் விட ஒரு மகிமையான ஒரு காரியம் தான் தரிசனம்னு சொல்லுவாங்க. யோவானுக்கு இயேசு தரிசனத்தில் தன்னை காண்பிக்கிறார். எப்போ இயேசு பரலோகத்துக்கெல்லாம் போயிட்டாரு, மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போயிட்டு மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் யோவான், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே வாசிங்கன்னா இருக்கும், யோவானுக்கு இயேசு யோவானுக்கு தரிசனத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, சீக்கிரத்திலே முழு உலகமும் இயேசுவை எப்படி பார்க்க போதோ, எல்லாருடைய கண்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரோட கண்களும் இயேசுவை எப்படி பார்க்க போதோ அப்படி யோவானுக்கு தன்னை இயேசு காண்பிக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. முதல் வசனம் பார்த்தோம்னா, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இந்த யோவானுக்கு இயேசுவை நல்லா தெரியும். இயேசுவோட வாழ்ந்தவர், இயேசுவோட பக்கத்தில் உட்கார்ந்தவர், இயேசுவோட சாப்பிட்டவர், இயேசுவோடவே எல்லா இடத்துக்கும் போனவர். அப்போல்லாம் யோவான் பொத்துன்னு விழுந்துட்டா இருந்தார். அப்புறம் ஏன் தரிசனத்தில் அதே இயேசுவை பார்த்தப்ப ஏன் விழுந்தார் அப்படின்னா, சீக்கிரத்திலே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். சபை ரகசிய வருகைன்றது முதல்ல நடக்கிறது. அதற்கு பிற்பாடு பகிரங்கமாக எல்லாருடைய கண்களும் இயேசுவை பார்க்கும்படி இயேசு வரப்போகிறார். அந்த இயேசுவை யோவானுக்கு ஆண்டவர் தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார். இப்படி தான்ப்பா அந்த உலகம் என்னை ஒரு நாள் பார்க்க போகுது, எல்லாரும் என்னை பார்ப்பாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துகிறார். அப்படி பார்க்குறப்ப யோவான் செத்தவனை மாதிரி விழுந்துட்டான். கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கிறதுனால தான் இயேசு எப்படிப்பட்டவர்ன்றது இன்னும் தெளிவாய் விளங்குகிறது. சரி, கவனியுங்கள். யோவான் ஏன் செத்தவனை போல விழுந்தார் அப்படின்னா, அந்த பிரகாசத்தை அவரால் பார்க்க முடியல. அந்த பிரகாசத்தை அவரால் கொஞ்சம் கூட இமேஜினே பண்ணி பார்க்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கேருந்து நம்ம சூரியனுக்கு பல மைல்கள், பல தூரம் தள்ளி இருக்குது சூரியன். அந்த சூரியன் கிட்ட போய்ட்டு அவ்வளோ ஐஸ் கட்டியை கொண்டு போய் கொட்டினோம்னா அந்த சூரியனோட பிரைட்டை குறைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பல மில்லியன் டன் ஏசியை போட்டு சூரியன் நேராக காமிச்சோம்னா சூரியனோட ஹீட்டை குறைக்க முடியுமா? கண்டிப்பாக குறைக்கவே முடியாது. இங்கேருந்து பார்த்தாலே சூரியன் கூசுதுன்னு சொல்கிறோம், கண்ணு கூசுது, ரொம்ப அப்படியே பிரைட்டாக இருக்குன்றோம். அந்த சூரியனை உண்டாக்கின இயேசுவினுடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும்! அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவராய் இயேசு ஒரு நாள் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. சரி, ஒரு நாள் இயேசு வெளிப்பட போகிறார். அந்த வெளிப்பட போகிற இயேசு எப்படி இருப்பார் அப்படின்றத யோவானுக்கு ஆண்டவர் தரிசனத்தில் காண்பிக்கிறார். அப்போ யோவான் பார்த்தோன்னே செத்தவனை போல விழுந்துட்டேன் அப்படின்றார். விழுந்தோடனே இயேசு சொல்கிறார், எப்பா பயப்படாத, நான் தான் அல்ஃபாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், ஆதி மந்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யோவானை இயேசு தூக்கி விடுறார். கவனியுங்கள், இந்த பிரசங்கத்தை வைத்து எதை நாம் பார்க்க போகிறோம்? கவனியுங்கள், அந்த பிரகாசமான முகத்தை ஒரு நாள் எல்லா மனுஷரும் பார்த்தே ஆகணும். யோவான் பார்த்த அந்த, ஏன்னா பைபிளில் இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களும் இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு யார், இயேசு என்ன செஞ்சார், இயேசு உங்களுக்கு என்ன செய்வார், இயேசு நமக்கு என்னென்ன அற்புதங்கள்லாம் செய்வார், எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷமும் இயேசுவை எல்லா மனிதர்களும் ஒரு நாள் எப்படி பார்ப்பார்கள், இயேசுவினுடைய கிரியை எப்படி இருக்குன்றதை வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறது. அதனால தான் அது பேர் வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. இன்றைக்கு அதுலேருந்து கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் ஒரு நாள் என்னை பார்க்கணும். அப்போ பார்க்குறப்ப என்கிட்ட நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்கிட்ட ரிவார்டு பெற்றுக்கொள்ளணும், என்கிட்ட நல்ல வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளணும், என்கிட்ட பரிசுகளை பெற்றுக்கொள்ளணும், என்கிட்ட தண்டனையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இயேசு தண்டிக்கவே மாட்டாருங்க, அவர் ரொம்ப நல்ல கடவுள், அதனால் நம்ம எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம், அதெல்லாம் கடவுள் நோக்கம், கடவுள் திட்டம், அதெல்லாம் எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை, இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்படியே இருந்துடலாம் அப்படின்றாங்க. கிடையவே கிடையாது. இந்த பிரசங்கத்தை முழுமையாய் கவனியுங்கள். எதற்காக இயேசுவிடம் முழுமையாய் திருப்பப்பட வேண்டும்? ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை நினச்சிக்கிட்டா போதும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நிறைய பேர் இயேசுவை நினைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா மட்டும்தான் சங்கீதம் வாசிக்கிறப்ப இயேசு கிறிஸ்து நல்லவர், தேவன் எனக்கு அரணும் கோட்டையும் பெலனும் ஆபத்து காலத்தில் தஞ்சமுமாக இருக்கிறார், அப்போ தான் இயேசுவை நினைக்கிறாங்க. இயேசுவே நீர் நல்லவர்ன்றது சிந்தனை வருது, பாடல்கள் பாடுறோம். இன்னைக்கு பாடணும்ல, இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், ஆளுகை செய்கிறவர். இயேசு எவ்வளோ அதிகாரம் நிறைந்தவர், எவ்வளோ ஆளுகை செய்கிறவர். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சிந்தனை வருது. பிரசங்கத்தை கேட்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இயேசுவை பற்றின சிந்தனை வருது. இயேசுவிடம் திரும்புகிறாங்க. மறுபடியும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன்லாம் வரும்போது அப்படியே எனக்கு என்னன்னு இஷ்டத்துக்குன்னு அதெல்லாம் ஏதோங்க உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்தோடு அப்படியே அனுசரித்து கர்த்தருக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்லாம் தேவையில்லை, எனக்கு பிடிச்சிருக்குது அதனால இஷ்டத்துக்குன்னு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துங்க. ஒரு சிலர் யூடியூப்பில் பிரசங்கத்தை பார்க்குறப்ப மட்டும் இவ்வளோ நல்லா இருக்குதே, இவ்வளவு நல்ல இயேசுவை நம்ம கும்பிட்றோமே, நம்ம இவ்வளோ மோசமாக வாழ்கிறோமேன்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை பார்க்குறப்ப மட்டும் அந்த சிந்தனை வருது. பார்த்து முடிச்சு ஒரு நாள் கழிச்சோ இல்லை அரை மணி நேரம் கழிச்சோ உடனே இம்மிடியேட்டாக அதை மறந்து போயிடுது. மறுபடியும் தன்னுடைய இஷ்டத்துக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சிட்றாங்க. ஒரு சிலர் ஜப கூட்டங்கள், கிறிஸ்தவ ஜப கூட்டங்கள்லாம் நடக்குது இல்லையா, நம்மளும் நடத்துகிறோம், நிறைய ஜப கூட்டங்கள்லாம் நடக்குது, ப்ரேயர் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது. அந்த ப்ரேயர் மீட்டிங்ஸில் இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறீர்கள் அப்படின்னும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. 100 தடவை முன்னாடி போய் நிற்பாங்க. ஒவ்வொரு ஆல்டர் கால், அது பேர் ஆல்டர் கால் அப்படின்பாங்க. ஆல்டர் காலில் போய் நின்று இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்குறேன், உம்மிடமாய் நான் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 தடவை ஒப்பு கொடுப்பாங்க. ஒப்பு கொடுத்துட்டு நைட்டே தப்பு செய்வாங்க, நைட்டே கர்த்தருக்கு பிரியம் இல்லாத செய்வாங்க. அதுக்கப்புறம் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிலே இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், யோவான் எப்படி அந்த பிரகாசமான முகத்தை பார்த்தாரோ
ஒரு நாள் எல்லாருமே அந்த முகத்தை பார்த்தாக வேண்டும். ஒரு நாள் எல்லா மனுஷரும் அந்த இயேசுவினுடைய முகத்தை பார்க்க வேண்டும். அவருடைய முகம் சூரியனை விட அதிகமாய் பிரகாசிக்கும். அந்த பிரகாசிக்கின்ற முகத்திற்கு முன்பாக நம்ம போய் நிற்கிறப்ப அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ ஒழுங்கா இருந்தியா அப்படின்னு கேட்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என் நோக்கத்தை நிறைவேற்றினியா அப்படின்னு பார்க்க மாட்டார். யூடியூப்பில் பிரசங்கத்தை பார்க்குறப்ப மட்டும் நீ கரெக்டாக இருந்துட்டியா மகனே அப்படின்னு கேட்க மாட்டார். நான் உன் கூட இருந்தேனே, உன் கூட தானே முழுவதும் இருந்தேன், தூங்காமல் உறங்காமல் எல்லா நேரமும் உன்னே தானே பார்த்துட்டு இருந்தேன், உன்னே தானே நேசிக்கிறேன், உனக்காக தானே எல்லாவற்றையும் செய்கிறேன், எனக்கு பிரியமானதை நீ செஞ்சியா, என் கூட நீ வாழ்ந்தியா? அந்த பிரகாசமான முகத்திற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒழுங்காக இருக்கிறது செல்லுபடி ஆகாது. பிரகாசமான முகத்திற்கு முன்பாக ஆல்டர் காலில் போய் நின்றுட்டு ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டு அது மட்டும் கதைக்கு ஒத்து வராது. முழுவதுமாய் இயேசுவினிடம் திரும்ப வேண்டும், முழுவதுமாய். ஏன்னா ஒரு நாள் அவரை பார்க்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ரகசியவர்களே அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரோட வாழ்கிறீங்க அப்படின்னா பரலோகத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போயிடுவார். நல்ல பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பிரகாசமான முகத்தை நம்ம பார்த்து நம்மளும் அவரோட பிரகாசிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். ஒன்று சொல்லுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கூஸ் பம்ஸ், அப்படியே ஒரு மாதிரி புல் அரிக்குதுங்க. இந்த பாட்டு கேட்டோன்னே அப்படியே எனக்கு அப்படி பயங்கரமாக புல் அரிச்சிருச்சு. அந்த பிரசங்கத்தை கேட்டோன்னே அப்படியே புல் அரிச்சிருச்சு. புல்லரிக்கிறதுல மட்டும் நிறுத்திட்டா அது தப்பு, அது ரொம்ப மோசமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? முழுவதுமாக இயேசுவினிடத்திலே திரும்புகிறோமா? இன்னும் ஒரு சிலர் தேவைகள் போது மட்டுமே இயேசுவோட நினைப்பு வரும், இயேசுகிட்ட திரும்புவாங்க. எக்ஸாம் வருதா அப்போ தான் இயேசுவோட நினைப்பு வரும். இயேசு இருக்கிறாரே, இயேசு நமக்கு நல்ல மார்க் தருவாரே, நம்ம என்ன தான் படித்தாலும் நமக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சது இயேசு, நமக்கு நல்ல மார்க் தரப்போகிறதா அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் நேரத்தில் மட்டும், எக்ஸாம்ன்ற தேவை வரும்போது மட்டும் இயேசுவோட நினைப்போரும் இயேசுகிட்ட திரும்புவாங்க. இன்னும் ஒரு சிலர் வேலை வாய்ப்பு படித்து முடிக்க போகிறாங்க, இல்லை படித்து முடிச்சுட்டாங்க, வேலை கிடைக்கணுன்றப்ப மட்டும் இங்கே எழுதி போடுறோம், அங்கே எழுதி போடுறோம், இந்த ப்ரேயருக்கு வரோம், அந்த ப்ரேயருக்கு வரோம், எப்படியாவது வேலை கிடைச்சிடணுங்க, எப்படியாவது வேலை கிடைச்ச அப்போ தான் இயேசுவை பற்றின சிந்தனை வரும், அப்போ தான் இயேசுகிட்ட திரும்புவாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்குது, பிரச்சனையிலேருந்து விடுவிக்கப்படணுன்ற தேவை வரும்போது மட்டும் எப்படியாவது இயேசுக்கிட்ட திரும்பிடணுங்க, எப்படியாவது இதிலேருந்து விடுதலை ஆயிடணுங்க. இன்னும் ஒரு சிலர் பாருங்க, திருமணம் ஆகணும், இல்லை திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, திருமணத்திற்கு தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னா மட்டும்தான் இயேசுக்கிட்ட திரும்புவாங்க. கவனியுங்கள், ஒரு நாள் யோவான் பார்த்த அந்த பிரகாசமான முகத்தை பார்க்க வேண்டும். அப்போ இயேசு கேட்க மாட்டார், எக்ஸாமுக்கு மட்டும் கரெக்டாக வந்துட்டியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, சூப்பர், வெல் டன். திருமண தேவைக்கு மட்டும் என்கிட்ட வந்தியாப்பா, வேலை வாய்ப்புக்கு மட்டும் வந்தியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு கேட்க மாட்டார். முழுவதுமாய் அவரிடத்திலே திரும்பி அவரோடு வாழ்ந்தோமா, அவரோட நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா, அவருக்கு பிரியமானதை மட்டுமே சிந்தித்து, இதுக்கெல்லாம் அவரே உதவி செய்கிறார் பாருங்க. மனுஷனால் முடியவே முடியாது. பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே, முழுவதும் பாவம் நிறைந்த ஒரு அட்மாஸ்பியரில் வாழ்கிற நம்மளால் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்வது என்பது கடினமான காரியம்தான். ஆனால் நமக்கு அது ஈஸி, ஏன்னா இயேசுவே கூட இருக்கிறார், இயேசு தான் உதவி செய்கிறார். நீ எதுவுமே செய்யலை, நீ எதுவுமே இந்த இதில் ரோல் ப்ளே பண்ணல, நீ ஜஸ்ட்டு முயற்சி மட்டும்தான் பண்ணுற. நான் உனக்கு பலன் தரேன், நான் உனக்கு ஒத்தாசையாக கூட இருக்கிறேன், நான் உன்னை முன்னாடி தான் நிறுத்தியிருக்கிறனுடைய பேக்ரவுண்டில் நான் தான் வேலை பார்க்குறேன்றார் இயேசு. அல்லேலூயா. கவனியுங்கள், எக்ஸாமில் இயேசு நல்ல மார்க்கு தருவார், அவர்கிட்ட கேட்குறது தப்பு கிடையாது. இயேசு சொல்கிறார், ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்கிட்ட கேளுங்க நான் தரேன்றாரு. பொருளாதாரம் வேணுமா, என்கிட்ட கேளுங்க நான் தரேன்றாரு. எப்படி தருவார்? கண்ணை முன்னாடி அப்படியே கொட்டும், பேங்க் பேலன்ஸ் ஏறும் அப்படிலாம் சொல்லலை. அவர் நல்லா வேலை செய்ய உதவி செய்வார், வேலை செய்கிறதற்கு பலனை தருவார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு உதவி செய்வார், ஐஸ்வர்யத்தை பெருக செய்வார், வேலையை சந்தோஷமாக செய்ய உதவி செய்வார், பொருளாதாரத்தை பெருக செய்வார். அல்லேலூயா. பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுதலை தருவார். திருமணமாகலே ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா, திருமணத்தை கர்த்தர் அற்புதமாய் செய்வார், அற்புதமாய் நடத்தி தருவார். தேவைகளுக்கும் அதிகமாய் உங்களுக்கு அவர் போதுமானவராக இருந்து சந்திப்பார் தேவைகளை.
இதெல்லாம் செய்வார். ஆனால் இதுக்கு மட்டும் இயேசுக்கிட்ட திரும்பக்கூடாது. ஏதோ இதுக்கு மட்டும் அவர் தரவர் கிடையாது. அல்லேலூயா. இது மட்டும் அவர் கொடுக்கிறவர் கிடையாது. அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மளோடு இருந்து நம்ம நல்லதை சிந்திக்கணும், அவரை மாதிரி சிந்திக்கணும், அவரை மாதிரி பார்க்கணும், அவரை மாதிரி பேசணும், அவரை மாதிரி எல்லா காரியங்களும் செய்யணும், அவரை மாதிரியே இந்த பூமியில் வாழணும் அப்படின்றதுக்கு அவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஆசீர்வாதமாய் வாழணுன்றதுக்கு கூட இருக்கிறார். நம்ம அதெல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ தேவைகள் போது மட்டும் இயேசுவின் இடத்திலே திரும்பினோம் என்றால், ஒரு நாள் அப்படி திரும்புகிறவர்கள், தேவைக்கு மட்டும் இயேசுவை ஏடிஎம் கார்டு மாதிரி பயன்படுத்துகிறவர்கள், ஒரு நாள் அந்த பிரகாசமான முகத்தை பார்க்கும் பொழுது அப்போ என்ன செய்வாங்கன்றது நமக்கு அது அவர்களை சார்ந்தது. இன்னும் ஒரு சிலர், ஏன் இந்த ஒரு சிலர்லாம் சொல்கிறோம்னா, இந்த பிரசங்கத்தில் இந்த தலைப்புலலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முழுவதுமாக என்னிடம் திரும்பிவிடு. இன்னும் ஒரு சிலர் சமுதாயத்திற்கு முன்பாக மட்டும் இயேசுவை நம்புவது போல நடித்து வாழுகிறார்கள். சமுதாயத்துக்கு முன்னாடி, சொசைட்டிக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு முன்னாடி, பாஸ்டருக்கு முன்னாடி, அப்பா அம்மாவுக்கு முன்னாடி, அண்ணனுக்கு முன்னாடி, அக்காவுக்கு முன்னாடி, தங்கச்சிக்கு முன்னாடி, சொந்தக்காரங்க முன்னாடி, அவங்க முன்னாடிலாம் மட்டும் இயேசுவை நம்புகிற மாதிரி, நல்ல விஷயம் செய்கிற மாதிரி, அப்படியே 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 நெஞ்சில் கை வச்சு தான் பிரைஸ்லாம் சொல்லுவாங்க, அப்படியே பைபிள் இப்படி பிடிச்சிக்குவாங்க, அப்படியாக இப்படியாகலாம் சொல்லிட்டு அப்படியே நடித்து வாழுவாங்க. ஆனால் யாருமே இல்லாத இடத்துல அவங்கள விட்டிங்கனாக்க மோசமான விஷயத்தை செய்வார்கள். பாவ உணர்வு தான் உள்ள இருக்குது, பாவத்தன்மை இருக்குது. யாருமே இல்லாதப்ப இயேசு கூட இருக்கிறார்ன்ற சிந்தனை அவங்களுக்குள்ள, அநேகருக்குள்ள இல்லை, இருக்காது. ஏன்னா அவர்கள் நடித்து வாழுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அப்படி ஒருவேளை வாழ்கிற ஆட்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாள் அந்த பிரகாசமான முகத்தை பார்க்க வேண்டும். ஒரு நாள் சூரியனை விட பிரகாசமான முகத்தை பார்க்க வேண்டும். இயேசுவோட வாழ்ந்த யோவானே பார்த்து சூரியனை விட பிரகாசமான அந்த முகத்தை பார்த்து செத்தவனை போல விழுந்துட்டார். இயேசு பயப்படாதேன்னு தூக்கி விட்டார். நான் சொல்லுகிறேன், இயேசுவோட வாழுகிறோன்ற சிந்தனையில் எல்லா இடத்துலையும் இயேசு என்னோட தான் இருக்கிறார், என்ன தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என் கண்ணு பார்க்குறதே இயேசு பார்க்குறார், என் நாவில் பேசுகிறது மூலமாக இயேசு பேசுகிறார். இந்த ரெண்டு கை எதை செய்யுதோ அதை இயேசு செய்கிறார்ன்ற சிந்தனையில் நம்ம எப்பொழுது வாழ்ந்தோம்னா அந்த பிரகாசமான முகத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் யாருமே இல்லை, எங்கள் அப்பா அம்மா கண்ணுக்கு ஈஸியாக மறைச்சிட்டேன், அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க சும்மா ஏதாவது பூமர் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ நடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக. ஆனால் ஒரு நாள் இயேசுவை பார்க்க வேண்டும். அப்போ இயேசு கட்டாயமாக கேட்பாரா கேட்க மாட்டாரான்றது நான் சொல்ல தேவையில்லை, நம்மளுடைய மனசாட்சியே நமக்கு சொல்லுகிறது. இந்த இரவு வேளையில் ஆண்டவர் உன்னை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கே அவருக்கு நேராக திரும்பணும், இன்னைக்கே அவருக்கு நேராக நாம் திருப்பப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் திருப்பப்படணும், நம்முடைய சிந்தனை திருப்பப்படணும். நம்மை உண்டாக்குனது இயேசு. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உன்னை தெரிந்தெடுத்தவர் இயேசு. உனக்கு நல்ல சுவாசத்தை கொடுத்தது இயேசு, உனக்கு நல்ல சரீரத்தை கொடுத்தது இயேசு, உனக்கு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்தது இயேசு. அதனால திருட்டுத்தனமாக எதையும் செய்யணுன்ற அவசியமே நமக்கு கிடையாது. ஒரு சில விஷயம்லாம் செய்கிறதுக்கு நமக்கு அவசியமே கிடையாது. பாருங்கள், பயப்படணுன்ற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளை உண்டாக்குனது இயேசு, நம்மளை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறது இயேசு. வி ஆர் கோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். இயேசுவும் அவரையும் சொல்கிறாரு, நாம் ரெண்டு பேரும் உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், பங்காளிகளாக இருக்கிறோம் அப்படின்றார். நம்மளாம் இயேசுவோடவே இருக்கிறோம். ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, எதை நினச்சும் எதையும் திருட்டுத்தனமாக செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இயேசு எல்லா இடத்திலும் உங்களோடு இருக்கிறார், எல்லா நேரமும் உன்னோடு இருக்கிறார், உன்னையே பார்த்து கொண்டு இருக்கிறார், உனக்கே நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறார். அவரை ஏமாற்றணும்னு நினச்சி நம்மளே ஏமாற்றிட்டு நம்ம வாழக்கூடாது, நம்மளே ஏமாற்றிட்டு வாழக்கூடாது. அப்பா அம்மாவை ஏமாத்துறோன்னு நினச்சி உன்னையே ஏமாற்றிட்டு வாழக்கூடாது, பெரியவங்களை ஏமாத்துறேன்னு நினச்சிட்டு உன்னையே ஏமாற்றிட்டு வாழக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இவங்களை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டோன்னு நினச்சிடலாம். ஒரு நாள் இந்த இயேசுவை பார்க்க வேண்டும். ஒரு நாள் இந்த இயேசுவினுடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கும், எல்லா மனிதர்களும் அவரை பார்ப்பார்கள். வசனம் சொல்லுது, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கி சொல்லணும், சும்மா நீங்கள் இதே பேசிகிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, அதெல்லாம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், பூமியில் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு வாழ்ந்துருவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பூமியில் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க, அதனால் மாயை எல்லாமே இஷ்டத்துக்குன்னு வாழ்ந்துட்டு போயிடுவோம், அனுபவிச்சுட்டு போயிடுவோம்.
நமக்கு எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குது. அல்லேலூயா. நம்ம எதுக்காக வாழ்கிறோன்ற அர்த்தம் தெரியும். ஏன்னா இயேசு கூட இருக்கிறார், நல்லா படிக்க வைக்கிறார், நல்லா வேலை செய்ய வைக்கிறார், நல்லா சம்பாதிக்க வைக்கிறார், நல்ல ட்ரெஸ்ஸு போட வைக்கிறார். இதே இயேசு தான் நல்லதை சிந்திக்கவும் சொல்கிறார், நல்லதை பார்க்கவும் சொல்கிறார், நல்லதை பேசவும் சொல்கிறார். ஒரு சிலர் சொல்கிறாங்க கெட்டது வரும்போது மட்டும் ஓட்டி விட்டுட்டு, கெட்டது தேவையில்லாத வரும்போது மட்டும் ஓட்டி விட்டுட்டு ஒரு சில விஷயம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இயேசு அதை சொல்லவே இல்லை. இயேசு எல்லா நேரமும் நம்மளோட இருக்கிறார், நமக்கு உதவியும் செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு உதவியும் செய்கிறார். அதனால் நடித்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மைண்டு வரும், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிந்தனை வரும். சரி, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயேசுக்கிட்ட திரும்பக்கூடாது, சரி தேவைகள் அப்போ மட்டும் இயேசுக்கிட்ட திரும்பக்கூடாது, இயேசுவை நினைக்கக்கூடாது, இயேசுவை அந்த நேரத்தில் மட்டும் இயேசுவை பயன்படுத்தக்கூடாது, இயேசு இருக்கிறான்ற சிந்தனைக்கு வரக்கூடாது. சரி, மற்றவங்க முன்னாடி நடித்து அப்படி வாழக்கூடாது, அந்தரங்கத்தில் தப்பு செஞ்சு, யார் இல்லாத நேரத்தில் தப்பு செஞ்சு, யார் இல்லாதப்ப தனியாக இருக்கிறப்ப இயேசு இருக்கிறார்ன்ற சிந்தனையை மறந்து தப்பு செஞ்சு மற்றவங்க முன்னாடி நடித்து வாழக்கூடாது. அப்போ எப்படி தான் இயேசுகிட்ட திரும்புறது? நான் விரும்புகிறேன் டேனி, இன்றைக்கி நைட்டு இயேசு என்னோட பேசுகிறார். இத்தனை நாள் எங்கள் அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டேன், என்ன நானே ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன், எல்லாத்துக்கும் மேலே இயேசுவை ஏமாற்றிட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் அவரை பார்த்து ஆக வேண்டும், ஒரு நாள் அந்த பிரகாசமான முகத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போ அவருக்கு பிரியமாய் அவரோட நான் வாழ்ந்தேனான்னு தானே அவர் பார்ப்பார். அப்போ நான் எப்படி வாழ்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி பாயிண்ட், 4வது பாயிண்ட் உங்களுக்கு நேராக கர்த்தர் பேசுகிறார். நன்றாக கவனிங்கள். எப்படி இயேசுவின் முழுமையாக திரும்புகிறது? பைபிள் தெளிவாக சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. இந்த யோவான் சும்மாலாம் பார்க்கலங்க, அந்த பிரகாசமான அந்த முகத்தை சும்மாலாம் பார்க்கல. பைபிள் ரெஃபரன்ஸ் சொல்லுது, எந்த மனுஷனையும் அவர் தான் பிரகாசிக்க செய்கிறார். நீ எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் சரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, மறுபடியும் நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறேனே அப்படின்னு சொன்னாலும் சரி, இயேசுவே என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும், இயேசுவே எனக்குள்ளே நீர் வாரும், இயேசுவே நீர் தான் என்னை உண்டாக்கினீர், என்னை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே என்னை நீர் தெரிந்து கொண்டீர், இன்னைக்கு நைட்டு என்னோட நீர் தான் இயேசுவே பேசிக்கொண்டு இருக்கிறீர், என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உம்மிடத்தில் வருகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் அவர் போக்கிடுவார். எல்லா அசிங்கமான காரியத்தையும், எல்லா அசுத்தத்தையும், எல்லா வீணா போன ஒழுங்கின்மையான எல்லா குறைவான தேவையில்லாத காரியத்தையும் அவர் விலக்கி உனக்கு ஒளிமயமாக உன்னை மாற்றிடுவார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி இயேசு. அந்த இயேசு கிட்ட வரும்போது இருட்டெல்லாம் போயிடும், இயேசுவே ஒளியாய் வந்துடுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் நேராக இன்னைக்கு இந்த வெளிச்சம் உதிக்குது. இயேசு என்கின்ற இந்த வெளிச்சம், இயேசு மட்டுமே உண்மையான தெய்வம், உயிர் கொடுத்து உயிரோடு எழும்பி எல்லாரையும் நேசிக்கிற, எல்லாரையும் வாழ வைக்கிற, எல்லாருக்கும் மோட்சத்தை தருகிற கடவுள் இயேசு அப்படின்ற இந்த செய்தி வெளிச்சமாக எல்லா மக்களுக்கும் போகுது. இதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா, இதை நம்ம அங்கீகரிச்சுக்கிட்டோம்னா சந்தோஷமாக ஒரு நாள் இந்த இயேசுவை பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு சொல்லுவார், வெல் டன் மை சர்வன்ட், கம் இன், உள்ளவா, என்னோடவே வாழ்ந்த, என்ன மாதிரியே வாழ்ந்த, நான் உதவி செஞ்சதை நீ ஏற்றுக்கிட்ட. இயேசு தாங்க உதவி செய்கிறார், நம்மளால் வாழ முடியாது, இயேசு தான் உதவி செய்கிறார். அதனால தான் இயேசுவை நம்புகிறோம், அதனால தான் பாடுறோம், இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன், தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். நல்ல மனுஷனே துரோகம் செஞ்சால் ஏற்றுக்க மாட்டான். சாதாரண மனுஷனே, நல்லவங்கன்னு சொல்லப்படுற மனுஷர்களே, ஒருத்தன் துரோகம் செஞ்சுட்டா, அவன் துரோகம் செஞ்சுட்டா அவனை நவுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் எத்தனை தடவை தப்பு செஞ்சும், எத்தனை தடவை துரோகம் செஞ்சும், இயேசு கண்களுக்கு முன்பாகவே அக்கிரமம் செஞ்சும் அவர் உன்னை ஏற்றுக்கிறார் அப்படின்னா இன்றைக்கு அவரிடத்துல முழுமையாய் திரும்பு. இன்றைய இரவு இயேசு உன்னிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் அந்த பிரகாசமான முகத்தை பார்க்க வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுது, வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த வெளிச்சத்தை நமக்கு இயேசு கொடுத்துட்டார், இயேசுவே வெளிச்சமாக இருக்கிறார். இது எந்த சூழ்நிலையும் இருளாயிடக்கூடாது. பாவம் நெருங்கும், பாவம் வரும், நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் தான் பைபிள் சொல்லுது. பாருங்க, நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், நம்ம யாரும் பரலோகத்தில் இல்லை. பாவம் நெருங்கி வரும்போது, இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னை சுற்றில் இருக்கிறீர், இந்த சோதனையிலிருந்து நான் வெற்றி பெற இந்த மெசேஜ் வருது.
இந்த மெசேஜை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணணும், இந்த இவங்களாம் என்னை பார்க்க வராங்க, இந்த நேரத்தில் நான் எப்படி நடந்துக்கணும், இவங்கள்ட்ட எப்படி பேசணும், இந்த இடத்துக்கு நான் போக போகிறேன், அந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாது, எல்லாத்தையும் இயேசுவே உனக்கு இருந்து சொல்லி தருவார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலே இதே பைபிள் தான் சொல்லுது, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இந்த வசனத்தை ஸ்க்ரீனில் போடுறோம், நல்லா எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் யாருங்க? நீதிமான் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி மறுபடியும் பிறந்த, ஞானஸ்தானம் எடுத்து இயேசுடைய வழிகளிலே நடக்கிற, இயேசுவை ஏற்றுக்கொண்டு சீசனா மாதிரி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் பாருங்க. நம்ம எல்லாரையெல்லாம் முக்கிறது கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுனுடைய வழிகளிலே பின்பற்றுகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து இயேசுவை நம்பி விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று மறுபடியும் பிறந்த நம்ம ஒவ்வொருவரும் நீதிமான்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இப்படிப்பட்ட நீதிமான்களாகிய நாம் இயேசுவோட வாழ்கிறோம். நமக்கு நரகம் கிடையாது. நீதிமான்களாய் வாழுகின்ற, இயேசுவை விசுவாசிக்கின்ற, இயேசுவை பின்பற்றுகின்ற, இயேசுவை நம்புகின்ற நீதிமான்களாகிய நமக்கு நரகம் கிடையவே கிடையாது. மறுபடியும் சொல்லுகின்றேன், இயேசுவை நம்பி இயேசுவை விசுவாசிக்கின்ற, இயேசுவின் வழிகளிலே நடக்கின்ற நீதிமான்களாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு நரகம் கிடையாது, பரலோகம்தான். அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. நடிச்சு வாழ தேவையில்லை, நீதிமான்களாய் வாழலாம். தேவைக்காக மட்டும் இயேசுவை தேட தேவையில்லை, நீதிமான்களாய் வாழலாம். நீதிமான்களாய் வாழும்போது ராஜபாதை இப்படின்னு இருக்குது. நீதிமானுடைய பாதை ராஜபாதை, உன்னுடைய நடை ராஜ நடையாக இருக்கும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயேசுவை நினைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையும் நினைக்கலாம், மற்ற நாள் எல்லா நாளும் நினைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கட்டாயமாக வரோம், நம்ம எல்லாம் கூடுறோம். சர்ச்சுக்கு வரக்கூடாதுலாம் கிடையாது, சர்ச்சுக்கு எல்லாருமே வரோம். இன்னும் நிறைய பேர் கூட்டிகிட்டு வரோம். எதுக்காக? இந்த இயேசுவை பார்ப்போம், இந்த இயேசுவை நம்புவோம், இந்த இயேசுவை ஃபாலோ பண்ணுவோம், ஆசீர்வாதமாய் வாழுவோம். இன்றைக்கு சொல்லுகிறேன், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கின்ற சூரியனை போல இருக்கும். அந்த முகத்தை இன்னைக்கே நம்ம பார்த்தோம்னா, இயேசுவே உம்மை நான் தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தீர், உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்தீர், இன்றைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்கு உதவி செய்யுங்க, உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. ஏன்னா ஒரு நாள் உமக்கு முன்னாடி நிற்கும் போது எந்த மனுஷனும் என் கூட வந்து நிற்க போகிறது கிடையாது. இன்றைக்கி உன் கூட நிற்கிற உன் ஃப்ரெண்டு, உங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்தலான்னு சொல்கிற அந்த பையனோ அந்த பொண்ணோ வந்து ஒரு நாள் இயேசுக்கு முன்னாடி நிற்கிறப்போ உன் பக்கத்தில் வந்து நிற்க முடியாது, உனக்கு வந்து சிபாரிசு பண்ண முடியாது. அன்னைக்கு அவருக்கு முன்னாடி ஒளிகிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அன்னைக்கு அவர் முன்னாடி ஓடி ஒளிகிறவங்களா, பைபிள் சொல்லுது, கண்மலைக்கு பின்னாடிலாம் போய் ஒளிஞ்சுக்குவாங்களாம். ஐயோ, இவருக்கு ஆப்போசிட்டாக தானே பேசணும், இவருக்கு ஆப்போசிட்டாக தானே நடந்துக்கிட்டோம், இவர் இன்னைக்கு பார்க்குறோமே இவ்வளோ பிரகாசமாக இருக்கிறாரே அப்படின்னு போய் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்களாம். நாம் ஒளிகிறவர்கள் கிடையாது, நீதிமான்களை போல பிரகாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அதற்காக தான் இயேசு பேசுகிறார். இந்த இரவு வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுங்கள். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த இரவு வேளையில் ஓன்ட்ட இயேசு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவரை பார்க்கணும், ஒரு நாள் அவரை முகமுகமாய் பார்ப்போம். இப்போ பார்க்குறப்ப, ஏசப்பா உங்களோட வாழ எனக்கு உதவி செய்தீரே, நீர் யார் என்பது எனக்கு காண்பித்திருக்கின்றீரே, உங்களெல்லாம் இயேசு ரட்சித்தது, உங்களெல்லாம் இயேசு யாருன்றது உங்களுக்கு தெரியப்படுத்தினதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதனால் இந்த இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களை நரகத்துக்கு போடுறதுக்காக இயேசு உங்களை ரட்சிக்கவில்லை, உங்களை நரகத்தில் தள்ளணுன்றதுக்காக உங்களை அவர் நீதிமான்களாய் மாற்றவில்லை. அப்போ என்ன செய்கிறது? அவரை பிடிச்சுக்கிட்டோம்னா அவரோடு வாழலாம், அவரோட ஆசீர்வாதமாக இருக்கலாம், அவரோடு சந்தோஷமாய் வாழ முடியும். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி எல்லாரும் இயேசுவுக்கு நேராய் நம்முடைய சிந்தனைகளை ஏறெடுப்போம், சிந்தனைகளை உயர்த்துவோம். உங்கள் இருதயம் அவருக்கு நேராய் திருப்பப்படட்டும். பலவீனத்திலே அவருடைய பலனை உனக்கு தருவார். அவர் பொக்கிஷம், விலை உயர்ந்த ஆபரணம். அவரை இழந்துவிடக்கூடாது, இயேசுவை இழந்துடக்கூடாது. அவரே பாத்திரர். பலவீனத்தில் என் பலன் நீ, நான் தேடும் பொக்கிஷமும் நீ. பலவீனத்தில் என் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷமும் நீ. எனக்கெல்லாம் நீ ஜீசஸ். விலையுயர்ந்த ஆபரணம்
உம்மையிலப்பது மதீனம் எனக்கெல்லாம் நீர். இயேசுவே இயேசுவே என்ற ரட்சகரே, பாத்திரர் நீரே என்றான். இயேசுவே என் ரட்சகரே, பாத்திரர் நீரே. இயேசுவே இயேசுவே, உடைய பிள்ளைகளை தொடுமாண்டவரே. ரட்சகரே, பாத்திரர் நீரே, இயேசுவே என் ரட்சகரே, பாத்திரர் நீரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே என்னோடு இணைந்திருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய முகம் சூரியனை விட பிரகாசமானது ஆண்டவரே. எல்லா மனுஷரும் ஒரு நாள் அந்த முகத்தை பார்க்க வேண்டும். உம்முடைய முகம் சூரியனை போல் பிரகாசமானது என்பதை எல்லா மனிதரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில் இவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நீர் பேசி இருக்கின்றீர். உம்முடைய வருகை குறித்த அறிவை இவர்களுக்கு நீர் இப்பொழுதே தந்து விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமாய் உம்முடைய உதவியை கொண்டு உம்முடைய நோக்கத்தை மட்டுமே இந்த பூமியிலே நிறைவேற்றி உம்மோடு வாழ, சந்தோஷமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ, குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சபைக்கும் வேலை செய்கிற இடத்திலும் படிக்கிற இடத்திலும் ஆண்டவரே சாட்சியாய் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு பிரயோஜனமாய் ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்யும். உம்மை பார்க்கும் நாளிலே ஆண்டவரே நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்க, உம்மை போல நாங்களும் பிரகாசிக்க உதவி செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய நோக்கத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென். God bless you. Good night. கர்த்தர் உங்களை have a blessed week ahead. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைய தினத்திலே நீங்கள் திருச்சியில் இருப்பீர்கள் என்றால், எந்த ஆராதனைக்கு கலந்து கொள்ளவில்லை என்றால் எங்களோட ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.